வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் எப்போயெல்லாம் தமிழை பற்றி பெருமையாக பேசுகிறோமோ அப்போ ஒரு கூட்டம் நம்மளை மொழி வெறியர்கள் மாதிரி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழை மட்டுமே வச்சுட்டு நீ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவியா, தமிழை மட்டுமே வச்சுட்டு உன்னால் சம்பாதிக்க முடியுமா, ஆங்கிலம் இங்கிலீஷ் பேசாமல் உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னு பல கேள்விகளை முன்வைப்பாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான காணொளி தான் இது. நான் ஏற்கனவே என்னுடைய காணொளியில் தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசியிருப்பேன். தற்சார்பு இப்போ இருக்கிற பொருளாதாரம் இல்லாமல் நாம் தற்சார்பு பொருளாதாரத்தை பின்பற்றணும் அப்படின்னா, இந்த உலகமயமாக்கல் இல்லாமல், அதை நம்பி இல்லாமல் தற்சார்பு பொருளாதாரத்தை நாம் பின்பற்றணும் அப்படின்னா நாம் ஆங்கிலம் பேச வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ நான் வேலைக்கு போகிறேன், ஒரு கம்பெனியில் நான் வேலைக்கு போகிறேன், ஒரு நிறுவனத்தில் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகணும். ஆங்கிலம் பேசணும் அப்படின்னா நான் பேசி தான் ஆகணும். ஆனால் எனக்கு வேலை தற்சார்பாகவே கிடைக்கும்போது நான் ஏன் அங்கே போய் வேலை செய்ய போகிறேன், அவங்க சொல்கிறதெல்லாம் நான் ஏன் செய்ய போகிறேன்? தற்சார்பு பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, அதாவது தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களோட வேலை என்னன்னா ஒரு தடவையாவது அவங்களுக்கு புரிய வைக்கிறது. இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். இதை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் மற்றவங்களை அண்டி இருக்க தேவையில்லை, ஆங்கிலம் பேச தேவையில்லை, எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்கிறாரு இல்லையா, அனைவருக்கும் அரசு வேலை. அது பொய். அப்படி நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. தற்சார்பு பொருளாதாரம் அது எல்லாமே நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது அப்படின்னு நாம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஒரு தடவை சொல்லுங்கள் போதும், அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதோட விட்டுருங்க. முடிவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மற்றவங்களை நாம் அண்டி பிழைக்கிற வரைக்கும் ஆங்கிலம் பேசுகிறது மட்டும் இல்லை, அவங்க என்னவெல்லாம் செய்ய சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். நாம் மற்றவங்களை அண்டி பிழைக்காமல் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தில் நாம் வாழும்போது, நம்மளை மட்டுமே நாம் சார்ந்து வாழும்போது அதற்கான தேவையெல்லாம் ஏற்படாது. நாம் ஆங்கிலத்தில் பேச வேண்டிய கட்டாயம் இல்லை. இதை ஏற்கனவே மா செந்தமிழன் அப்படின்றவர் செம்மைவனம் மூலமாக இந்த தற்சார்பு பொருளாதார வாழ்க்கை முறையை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவர் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அவர் தமிழில் பேசும்போது ஒரு ஆங்கில சொல்லையோ இல்லை ஒரு சமஸ்கிருத சொல்லையோ கலந்து பேசினதே கிடையாது. அதுக்குன்னு அவருக்கு ஆங்கிலம் தெரியாமல்லாம் இல்லை, ஆங்கிலத்தையும் அவர் நல்லா தான் பேசுவார். அதே வேளை அவர் தமிழில் பேசும்போது எந்த ஒரு ஆங்கில சொல்லையும் சமஸ்கிருத சொல்லையும் கலந்து பேசி நாம் பார்த்ததே கிடையாது. அதனால் ஆங்கிலம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அப்படின்ற கற்பனையை தூக்கி போடுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.